படத்துல மட்டுமே பார்த்திருந்த டைட்டானிக் நேர்ல வந்துட்டோம். நான் தான் வந்து பார்க்கிங்ல வண்டியை போடலாமா வெளியே வண்டி போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னு பார்த்தேன். அங்க ஒருத்தர் நிக்கிறான் பாருங்க, ஆட்டோ பைலட் ஒளிஞ்சிருக்கா பாத்தீங்களா? அவனும் வந்து பார்க்கிங்ல போட்டா காசு கேட்பாங்க, நம்ம ஏரியா தானே எங்காவது வெளியே போடுறான்னு பாத்துட்டு இருக்கான். இருங்க அவன்கிட்ட போவோம். ஏப்பா வண்டி உள்ள போடாம இங்க நின்று வெளியே பாத்துட்டு இருக்கேன். டோக்கன் காசு கேக்குறாங்க, காசு கேக்குறாங்களா? நான் சொல்லல, இவன் என்ன மாதிரி தானே. சரி வாங்க வெளியே நிறுத்திட்டு போனா உள்ள போனீங்கன்னா பியா இந்த இல்ல. A few moments later. நம்பர் பிளேட் காமிச்சீங்கன்னா ஃபைன் போட்டு விட்டுருவாங்க. ஒரு வழியா வந்து பத்திரமா வண்டியை வெளியே நிறுத்தியாச்சு. பார்க்கிங் டோக்கனை ஃப்ரீ பண்ணிட்டு இப்ப 2 பேரும் போயிட்டு இருக்கோம். கேவலம் ஒரு 10 ரூபா டோக்கன் வக்கல ஓடுறதுக்கு. vlog பண்றதுக்கு மட்டும் வந்துடுறோம். 10 ரூபா போட்டு டோக்கன் கூட போட மாட்டீங்களா? டிக்கெட் இப்போ உள்ள போறதுக்கு என்ன பண்ணுவ? உள்ள போறது வந்து அது கொடுத்துதான் அவனை பிடிச்சிருவாங்க. பட் இது வந்து நம்ம ஊர் இல்லையா, நம்ம ஊர்ல நாமளே வந்து டோக்கன் போட்டு வண்டி எடுத்துறதுங்கிறது முடியாத விஷயம். ரைட்டு வரும்போது நான் வண்டி வீல் மட்டும் தான் இருக்கும் நினைக்கிறேன். நான் தியேட்டருக்கு போனாவே ஏதாவது ஒரு நல்ல இடமா பார்த்து வண்டி நிறுத்திட்டு பார்க்கிங்ல போகாம தான் போவேன். நம்ம வந்துட்டு எக்ஸ்போக்கு வந்துட்டு வண்டியை வந்து வாங்க கிராஸ் பண்ணி வந்தாச்சு. வண்டியை போட்டு வாங்க 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 உள்ள போயிடலாம். என்னங்க இந்த பாட்டுலாம் காப்பிரைட் சொல்லுவோமே, ராசாவுக்காங்களா ராஜான் பேர் வந்தாலே காப்பிரைட்ஸ் பாத்துக்கலாம். இருக்கா ஆனா மனுஷன் இவருதான் வந்தாலும் காப்பிரைட் சொல்லுவோம், தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா கண்டிப்பா. எப்படி அதனால பாத்துக்குவாரு தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கேன். வீடியோ எடுக்கிறதையா காப்பிரைட்ஸ் எடுக்கிறதா? ரைட்டு காப்பிரைட் சொன்னதுன்னா இந்த வீடியோவும் ரிலீஸ் ஆகாது. இந்த பாட்டு கூட பாடணும்னு சொன்னா நான் பாட முடியல. பாட்டு பாடலாம்டா இல்லைங்க, அந்த வார்த்தை வந்தாலே காப்பிரைட்ஸ் ஆமாங்க. அப்படி சரி கமப்பா அவனுக்கு போடுவானுங்களாமா, நாசமா போயிருவீங்கடா. இப்ப கோபி சுதாகர் ஒரு இதுல பார்த்தேன், பாட்டு பாட சொன்னா பாட்டுலயே எடிட் பண்ணி பாடுறாரு. ஓகே ஃபைனலா வந்தாச்சு. உள்ள போயிடுவோம். பாருங்க எவ்வளவு பேர் பார்க்கிங்ல வண்டி எடுத்திருக்காங்க. லூசு பைய. நாம வந்து படத்துல மட்டுமே பார்த்திருந்த டைட்டானிக் நேர்ல வந்துட்டோம். வாங்க டைட்டானிக் எக்ஸிபிஷன் போய் போட்டோ எடுத்துக்கலாம். நோ அங்க என்ன போயிட்டு இருக்கா? சும்மா பாத்துட்டு இருந்தேன்டா. இதை விட இன்னொரு சீன்லாம் உள்ள இருக்கும். என்ன சீன் சொல்லு? டைட்டானிக்ல ஃபேமஸான சீன் தான். என்னது தெரியாதா? என்னன்னு தெரியாத பச்சை குழந்தையா இருக்கியா? டைட்டானிக்ல ஃபேமஸான சீன் கார் சீன் தான். டைட்டானிக் கப்பலை விட கார் சீன் தான் செம ஃபேமஸ். அது இருக்க உள்ள கார் சீன் இருக்கு, பாத்துருவோம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. டைட்டானிக் பார்த்த மாதிரியே சொல்றேன். டைட்டானிக் படம் தான் பாத்திருக்கேன். 3 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கட்டணம் எடுக்கவும். 3 வயசு ப்ரோ. இப்ப எனக்கு 3 வயசுக்கு மேல இருந்தாதான் டிக்கெட் எடுக்கணுமாமா. அப்ப எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அப்படி நீ சொல்லுவேன்னு தெரியும். இந்த மாதிரி கேவலமான கமெண்ட் எல்லாம் பண்ண கூடாது. A few inches later. ஐயோ கணக்கு வர தெரியல. படிக்காத தற்குறிப்பல் கசுக்குன்னு எல்லாம் 50 100ஆவே இருக்கு. 200. ஐயோ இதான் 200. ஐயோ இது 250. இருடா 210 ரூபா எடுத்துட்டேன்டா. காசு எடுத்துட்டேன்டா. ஆனா இந்த 210 மேக்ஸ்ல வீக். ஐயோ எல்லா நோட்டும் அல்ல 10 ரூபா தாள் 20 ரூபா தாளா வச்சிருக்கேன்டா. அக்கவுண்ட்ஸ் படிக்கலையானா? அக்கவுண்ட்ஸ் படிக்கலடா, நான் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ரா. 3 டிகிரி இன்ஜினியர்னா தெரியணுமே, கணக்கு தெரியணுமே. ஓகே ஏங்க இன்ஜினியருக்கு கணக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்ஜினியர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே தெரியும் அப்படிம்பாங்க இன்ஜினியர்னா. ஆமாடா, அப்புறம் எதுக்கு அக்கவுண்ட்ஸ்னு கேட்டா? இல்ல இன்ஜினியர்னா எல்லாமே தெரியும். கேமரா தெரியும், டைரக்ஷன் தெரியும், சுண்ணாம்பு அடிக்க தெரியும், இன்ஜினியர் தெரியும், கண்ணு தெரியும். இல்ல அதோ இன்ஜினியர்னால எல்லாமே தெரிஞ்சிருக்கணுமாமா. ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வெளினா என்ன. ஓகே கைஸ், டிஜே அம்யூஸ்மெண்ட் பார்க்கோட 70 ரூபா டிக்கெட் நம்ம வாங்கியாச்சு. 3 பேர் போறோம். நானு பிரபா கேமராமேன். வாங்க போலாம். வித் எடிட்டர். கேமராமேன் தான் எடிட்டர், அவர் தான் எல்லாமே. இவர் தான் அவரு. சலோ நல்ல ஆசை இருந்துச்சு டைட்டானிக்ல பார்க்கணும்னு. எனக்கு ரொம்ப நாள் ஆசை டைட்டானிக்ல போகணும்னு. டைட்டானிக்ல போகணுமா இல்லையா டைட்டானிக்கோட போகணுமா? டைட்டானிக்ல போகணும் தான். டிக்கெட் கிழிச்சாச்சு, உள்ள போயாச்சு. நாம ப்ரூ அதே மாதிரி இருக்குல்ல அந்த இல்ல இப்ப தண்ணி வந்து தண்ணிக்குள்ள முழுங்கினா தானே இந்த மாதிரி லைட்டிங் இருக்கணும். இப்ப தண்ணிக்குள்ள முழுங்கின மாதிரி இருக்கு. How are you? I am under the water. இந்த டைட்டானிக் படம் எப்ப ரிலீஸ் ஆச்சு தெரியுமா? அது தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு.
ஜோக் இல்ல இல்லையா எப்ப ரிலீஸ் ஆச்சுன்னு கேட்டேன். டேட் வருஷம் தெரியாது. ஏன்னா டேட் கேட்டா எனக்கு தெரியாது, வருஷம் வேணா தெரியும். வருஷம் தெரியாது. ஏன் தெரியும்? 1997 தான் ரிலீஸ் ஆச்சு. கப்பல்ல அந்த பார்ட்டி மோட்லாம் நடக்கு தெரியுமா, அந்த பார்ட்டிலாம் உட்காந்து சாப்பிடுறது அந்த மாதிரி அப்படியே போக போக பாருங்க வெயிட் பண்ற இடமா இருக்கு. ட்ரை பண்ற இடமா இருக்கு. நான் முன்னாடி சொன்ன பாத்தியா, டைட்டானிக் படம் வந்து 1997 ரிலீஸ் ஆச்சுன்னு. நீ வரதுக்கு முன்னாடி தான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்ச நாலேஜ் வளர்த்துட்டு ஆனா அந்த பார்க்கிங்ல போடலாமா என்னன்னு யோசிச்சுக்கிட்டே வெளியிட்டு இருந்தேன். அப்ப இது கலரி இருக்க. ஜேம்ஸ் கேமராமேன் இங்க தாங்க. கேமராமேன் இல்லைங்க, கேமரான். ஐயோ யாரும் சொல்லுங்க பாப்பா. இவர் தான் வந்து படத்தோட டைரக்டர். சூப்பர்ண்ணா. இது எப்படி தெரியும்? அவரு தெரியும் எனக்கு. அவர் பக்கத்து வீட்டுக்காரா? அவரே கேமரா பண்ணி அவரே எடிட் பண்ணிக்காரு நம்ம கேமராமேன் மாதிரி. அது என்னன்னு தெரியுமா? நான் சொன்னல ஒரு சீன். இதுதான் நான் என் ரோஸுக்காக கொடுத்த பீஸ். இதுதான் வந்து கதையவே வந்து தொடக்கிறதுக்கான காரணமே இதுதான். தொடக்கிறதுக்கான காரணம் கதை. அப்ப ஆப்போசிட் இருக்காரு கேமராமேன், அவர் கிடையாது. இல்லைங்க, அதாவது ஜேம்ஸ் கேமராமேன். கதை ஆரம்பிக்கிறது இங்க இருந்து தான் ஆரம்பிக்கும்னு சொல்ல வரேன். ஓகே. இந்த நெக்லஸ் மூலமா தான் கதையே ஆரம்பிக்கும். இந்த நெக்லஸ் யாருது அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் ஒரு படத்துக்கு கேப்டன் ஷிப் எப்படியோ அதே மாதிரி இந்த படத்தோட கேப்டன் கப்பலோட கேப்டன் அவருங்க. அவரு அப்புறம் அந்த சைடு யாருக்குன்னு சொல்லு. ஏன்னா ஊழ விடுற டைட்டானிக் சவுண்ட். அது டைட்டானிக் சவுண்டா? காப்பி கப்பல் சவுண்ட் அப்படி வராது. டைட்டானிக்ல அந்த காப்பிரைட்ஸ் இல்ல இல்ல அந்த சாங் எனக்கு நான் வந்து நில் நான் ஐயோ நில் நான் வந்து நான் யோசிக்க விட மண்டையில போயிட்டு கண்டுபிடிச்சிட்டேன். when I change my dream. லிரிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கு பரவாயில்லை. நீ வர வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்த? அடுத்தது இவர்தான் வந்து வில்லன். அந்த வில்லன் கடைசில பார்த்தா டம்மியா முடிச்சிருவாங்க இவர. டம்மி பாவா. தமிழ் படத்துல வர மாதிரி சொல்ற மாதிரி இவர் யாரு தெரியுமா? யாரு? அமெரிக்கன் மாப்பிள்ளை. நம்ம அமெரிக்கால இருந்தே வந்திருக்கேடா. யாரா நீ? நம்ம தமிழ் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இவரே எல்லா படத்துக்கு இன்ஸ்பிரேஷனோ. இதெல்லாம் அந்த அமெரிக்கன் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு வருவாங்க தெரியுமா? வந்துருவாங்க. ஆனா பொண்ணு அவங்களுக்கு கிடைக்காது. பொண்ணு வந்து ஹீரோக்கு தான் கிடைக்கும். என்னங்க இது மட்டும் நான் அவனை காட்ட மாட்டேன். அப்படியா இருக்கா? அவன் வாடகை அவனா நீ? அப்படியா இருக்கு? ஓ ஜாக். ஐயோ ஜாக் இல்ல, சாரி. ஜாக்காம அது. சொன்ன மாதிரி வாடகை வேண்டாம். எனக்கு தான் இந்த சொன்னல ஒரு சீன் ஃபர்ஸ்ட் சீன். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சீன் இப்படி தான் ரோஸ காமிப்பாங்க. இதுதான் ரோஸ். எஸ் ரோஸ். என்கிட்ட எதுவும் இல்லையே கொடுக்கிறதுக்கு. டைமண்ட் கொடுத்தா அவர் இருக்காரு. டைமண்ட் கொடுத்தா வந்துருவாங்க. ஜாக். ஹாய் ஜாக். உங்களுக்கு அவ்வளவுதான். நான் தான் கிடைச்சேனா போடுங்க. ஹீரோங்க. ஆக்சுவலா இந்த கட்டிங் இதுக்கு அப்புறம் செம ஃபேமஸ் ஆச்சு தெரியுமா? ஏய் டைட்டானிக் பண்றா அவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த கட்டிங் எவ்வளவு ஃபேமஸ் ஆகும். குருநாள் தெரியுமா? குருநாள். ஐயோ அவர் பேர் என்ன தெரியல. அதாங்க. ஐயோ நல்ல சாங். இவர் யாரா புதுசா இருக்காரு? தெரியலங்க. அந்த மாமனார்னு நினைக்கிறேன் இது ஆக்சுவலா. மாமனாரா? ஆமா. இல்ல ஐயோ சப்ளைரா இல்ல வேற ஏதோ ஒன்னு வரும். எதுலயும். ஆனா ஆக மொத்தம் டைட்டானிக் படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா கதாபாத்திரமும் மைண்ட்ல நிக்கிற மாதிரி இருக்கும். நின்னு பேசல, நின்னு பேச. ஐ மீன் இந்த கேரக்டர் இவங்க தான் பண்ணிருக்காங்க. யாரு எனக்கு தெரியல. சொல்லு யாரு? அது படம் பார்த்து 1900. எனக்கு அவரை தெரியும். அவர்தான் அங்க வந்து சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாரு. கரெக்டா? தப்பே. அப்புறம் மியூசிக் வாசிப்பார்னு நினைக்கிறேன். அது அவர்தானா? இல்ல வில்லன். ஐயோ என்னங்க எல்லா பாதி மறந்துட்டீங்க. எனக்கு இல்ல. இது யாரு? இவரா? ஆமா அப்படி போயிருவோமா? போயிரலாம் அப்பல. சரி வா போலாம். உள்ள இல்ல வெளிய. இல்ல நம்ம தெரிஞ்ச படமா எது தெரியுதோ அதுங்க மட்டும் நின்னு பேசுவோம். இதெல்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிரோம். தெரியல. நாங்க யாருமே தெரியும். பாட்டு ஓடுது பாத்தியா? எனக்கு செம்ம இடம் வந்துருச்சு. கிளைமேக்ஸ்ல செம்ம இடம். சூப்பரான இடம் வரும்போது கிளைமேக்ஸ்ல வந்துட்டு இதான் அந்த இடமா? ஆமாங்க. கிளைமேக்ஸ்ல வந்துட்டு அந்த ரோஸ் வந்து கப்பல்ல போய் இறந்துருவாங்க. எல்லாரும் இறந்துருவாங்க. லாஸ்டா வந்து ரோஸ் இறந்துரும். பெட்ல அந்த பாத்துட்டு இறந்துருவாங்களா. அப்ப வந்து ஜாக் வந்து கீழே அந்த ஜாக் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அந்த ரோஸ் வந்து இறங்கி அந்த சீன் தான் இங்க இப்ப நடந்தது. அந்த இடமா இது? அந்த இடம் தான். சூப்பரான சீனுங்க. கிளைமேக்ஸ்ல வேற லெவல்ல இருக்கும். எதுங்க கூட்டம் இல்லைனாலும் பரவாயில்ல. பரவாயில்ல. நம்ம கரெக்டான டைம் தான் வந்திருக்கோம். கொஞ்சம் கூட்டம் கம்மியா தான் இருக்கு. கைஸ் இப்போ என்னடா இது? என்னடா சொல்லு. அதாங்க அந்த பாட்டுக்கு ஏதாவது நடந்து வந்தீங்கன்னா பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஒரு பாட்டு அந்த போட்டுருவாரு. கரெக்டா நடந்து வரணும். அவர் ரொமான்ஸ் மாதிரி நடந்துவாங்க. ஏதோ பொருள் திருட்டு போற மாதிரியே பார்த்துட்டு இருந்துட்டு. சரி ஓகே. இப்போ அவர் மறுபடியும் அங்கிருந்து போடுவா, மறுபடியும் அங்கிருந்து நடந்துவா. ஒரு மாசான பிஜிஎம் போட்டுருவோம். இல்ல எவ்ரி நைட்டே போட்டுருவோம். யாரோட ஐஸ் பாய் விளையாடுறா? இவனுக்கு வயசுக்கு தகுந்த சவகாசமே இல்லடா. வரலாமா? வரலாம் வா. ஐஸ் நம்பர் 1 கண்டுபிடிச்சிட்டா வா. என்ன ஒரு தினசரி நடந்தது.
ஜிம்லாம் போட முடியாது. அந்த லுக்கே வரல உனக்கு. ஷோ மேல பாத்தியா? மேல நல்லா சூப்பரா இருக்கு. இன்னும் டைட்டானிக் மாதிரி பண்ணிருக்காங்க. களி துள்ளிய காளிதன் காலில் தங்க பொன்சிலம்பு துடி கொட்டிய பானந்த பாட்டில். கடலுக்கு நடுவுல 1467 பேருக்கு மேல செத்த ஒரு இடத்துல தான் இப்ப நாம இருக்கிறோம். 1300 பேர் சத்தாங்க எப்படி கண்டுபிடிச்ச? ஃபிளாஷ்பேக். முக்கியம் இல்ல, அங்கதான் ரோஸ் இருக்காங்க. நம்ம ரோஸ் தான் முக்கியம். எங்க ஒரு நிமிஷம் அங்க ஒரு மனுஷன் என்ன சொல்லிட்டு இருந்தாருல, நான் வெளிய இருந்து நோண்டிட்டு இருந்தேன். அப்படியே வாங்கல. என்ன பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா? என்ன ஏங்க வாங்க என்ன எவ்வளவு கேவலமா பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஏதாவது மெசேஜ் வந்திருக்கான்னு பாத்துருந்தேன். அட போடுங்க ஓய். என்ன பண்ணிட்டு இருந்திருக்கீங்க? இன்ஸ்டாகிராம்ல தான் பாத்துருந்தேன். இன்ஸ்டாகிராம் பாத்துட்டு இருந்த மாதிரி தெரியல. டைட்டானிக் பத்தி விக்கிபீடியா போட்டு வச்சிருக்காருங்க. அதெல்லாம் இல்ல. அது வந்து நீ அப்பல போனவன் என்ன பண்ணிட்டு இருந்தியா? சரி ஓகே. நான் கூட பரவாயில்ல, வெளிய ஏதோ தெரிஞ்சிருக்க, வெளிய தெரிஞ்சிட்டு வந்தாங்க. இங்க வந்து நான் சொல்றேன்னு பேர்ல இவர ஒன்னு சர்ச் பண்ணி சொல்லுன்னு சொல்றாரு பாத்தீங்களா? வாங்க ஒருத்தன் கூப்பிடுறாங்க வாங்க. இதுக்கெல்லாம் எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. பாத்தியா, நாம ஒருத்தர் தான் இந்த வேலையை பண்றேன்னு பார்த்தோம். வர எல்லாரும் ரோஸ் மேலேயே கண்ணு வச்சிருக்காங்க. ரோஸ் மாதிரி வைப் வச்சிருந்தா ரொம்ப கஷ்டமாட்டிருக்கு. அதுக்குதான் தலைவர் அப்பயே சொன்னாரு, என்னன்னு ஒண்ணு நாம அழகா இருக்கணும், இல்ல அழகா இருக்கிற பொண்ணை கட்டிக்காம இருக்கணும். அவ்வளவுதான். நான் இங்க நான் புடிச்சிட்டேன். ஏன்டா காட்டு எருமை, நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா? நான் புடிச்சிட்டேன். கடவுளா பார்த்து எனக்கு கொடுத்துருக்காரு இந்த இடத்த. சரி ஓகே. நான் என் ஃப்ரெண்ட் இருக்காரு, கடவுளா பார்த்து கொடுத்துருக்காரு இந்த இடத்த. விட்டுருவோமா? ரோஸ் மைண்ட்லயே இருக்கு. இப்ப பாரு, இப்ப அங்க நின்ன போது கூட எனக்கு குசி இல்லைங்க. இங்க நல்லா இருக்குங்க. அங்க பாக்குறாங்க, அங்க கடிச்சிருவேன். இல்லங்க எங்க பாக்குறாங்க, அங்க பாக்குறாங்க. அப்பதான் நானும் அங்க பார்த்தா நல்லா இருக்கும். அவங்க என்னதான் பாக்குறாங்க தெரியலையா? இங்க பாரு, பார்க்க விட மாட்டோம்ல. ரோஸ் என்ன ப்ரோபோஸ் பண்ண போறியா? இல்ல, உங்க மனசு இருக்குது எனக்கு புரியுது ரோஸ். பட் இவரு உங்க ஆசைப்பட்டாரு. ஓவர் லூப்பே வா போலாம். சரி நாங்க கிளம்புறோம். அடுத்த செட்டுக்கு இந்த படம் நான் இருக்கா? நீ படமே பாக்கலங்கிற மாதிரி பேசுறீங்க. பார்த்தேன், அப்ப குழந்தையா இருந்தடா படம். அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லையா நீ? அதுக்கப்புறம் நிறைய டைம் பார்த்தேன். அது ஒரு ஃபேவரட்டான டிராயிங் ஒன்னு இருக்கு இதுல. என்ன இருக்கு? அதுதான் இப்ப அங்க ஒரு செட்டு போட்டுருப்பாங்க, பாப்போம். சரி பாப்போம். கைஸ் இது என்ன இடம் இது கப்பல்ல? எனக்கே தெரியுங்க, நானும் பார்த்து இல்ல அப்பப்போ எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது, அப்பப்போ கொஞ்சம் மறந்துடுறேங்க. இது என்ன ஏரியா? ஏதோ ஒண்ணு அங்க பாத்தியா? வாவ், ஏங்க டைட்டானிக்ல இருந்து எடுத்தது இங்க தான் வச்சிருக்காங்க. ஆமாடா, வா பாப்போம். ப்ரோ என் கழுத்துல மாட்டிருக்க மாதிரியே இருக்கா? கழுத்துல மாட்டி தொங்க விட்டுறலாம். மாட்டிருக்கா? இதுல கீழ வாங்க. ஓகேவா? ஓகே. பெட்டிக்குள்ள இருந்த அண்ணே இங்க வந்துட்டேன். கிட்டத்தட்ட இது வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், ப்ளூ டைமண்ட்லயும் சுத்தியும் வைரத்தாலையும் செதுக்கப்பட்டுச்சாமா. இந்த டைமண்டா? இந்த டைமண்ட் இது வந்து இதோட ஒர்க் வந்து எவ்வளவு தெரியுமா நான் சொல்றாங்க? எவ்வளோ? அது அவ்வளவு சொல்றாங்க. எவ்வளவுன்னு சொன்னா இந்த காலத்துக்கு இங்கே இந்த தாய் கிழவி உட்காந்துட்டு இருக்கு. ஏங்க ரோஸ்ங்க, இவ்வளவு நேரம் அந்த பொம்மையை கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருந்த மாதிரி படுத்துட்டு இருக்குல்ல, இது ரோஸ். எனக்கு இந்த ரோஸ் வேணாம், அந்த ரோஸ் தான் வேணும். வாங்க. பச்சை ரோஸா இந்த ஒத்த ரோஸா? ஐயோ என்னங்க எல்லா பக்கமும் இல்லங்க இப்படி இருக்காங்க. இல்ல புரியல. அழகா இருக்காங்க, செம்மையா இருக்காங்க. ஏன்டா அப்படி பண்ற? ஹாய் வந்து கை கொடுப்பாங்க. கை இல்லடா, கை எங்க போகுது? வெளுத்து விடுங்க. உள்ளமா இருந்தாலும் கும்முன்னு இருக்காங்க. வெட்டிங் போட்டோ ஷூட் மாதிரி இருக்கா ரெண்டு பேத்துக்கும்? வீட்ல அண்ணி இருக்காங்க, அண்ணி கிட்ட சொல்றேன். எல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? ஐயோ அதெல்லாம் கட் பண்ணிருங்க. முத வேலையா போய் மாட்டி விடுறது வேலை. இல்ல நீ பாக்குறதே சரியில்லை. இல்லடா இப்படி நல்லா நீ பொம்மையா இருந்தாலும் பாக்குறது சரியில்லவா? அழகா இருக்காங்க. வாவ், அப்படியே இங்க பாத்துட்டு இங்க பாரு. ஒரே நிமிஷம் இங்க பாத்துட்டு அப்படியே அங்க எப்படி இருக்காங்க? அவங்க இருக்காங்க. என்னது அப்படியே சவுண்ட் குறையுது? பாருடா எவ்வளவு அழகா. என்னங்க பொம்மைக்கு எவ்வளவு நேரம் பாருங்க. பொம்மையை கூட விட்டு வைக்க மாட்டியா? படத்துலயே நான் பாத்துட்டேன். வா இங்க ரொம்ப அழகா இருக்காங்க. இது நல்லா இருக்கு. அங்க பாருங்க. கைஸ் இப்போ வந்து நம்ம கப்பலோட மைய பகுதியில இருக்கோம். எஸ். இப்ப அப்படியே உள்ள போனோம்னா வச்சுக்கோங்க, வளைஞ்சு போகணும்னு நினைக்கிறேன். ஒரு ரொம்ப பில்டப்பான இடம். அதுக்குள்ள போய் ஓடி போய் பாத்துட்டு வந்துடுறாங்க. அந்த இடத்தை தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க. அங்க ஒண்ணு நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? அங்க போய் சொல்றேன் வா. ஒரு இந்த படத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம், ரொம்ப பிடிச்ச சீன்
ஏமாத்திட்டாங்க. என்ன இது ஏமாத்திட்டாங்க. படத்துல இந்த சீனு வேற மாதிரி இருக்குங்க. இங்க கூட சென்சாரா? இந்த சீனு நீ கேட்டில, அங்க நான் ஒரு டிராயிங் மாதிரி ஒன்று காமிச்சல, பேட் வச்சு ஒன்று பார்த்துட்டு இருந்தாங்கல்ல. ஆமா. ஆக்சுவலா அந்த சீன் தான் இந்த சீனு. ரோஸ் வந்து இங்க படுத்துட்டு இருப்பாங்க. அது வந்து ஆக்சுவலா ஜாக் வந்து பெரிய பெயிண்டருங்க, தெரியுமா? தெரியும். பெயிண்டரா? எங்க வீட்டுக்கு வெள்ளடி பாரு பொங்கலுக்கு. இல்ல அந்த பெயிண்டர், அது என்ன பெயிண்டர்? ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்ட், பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க. ஆக்சுவலா ஜாக் வந்து அதை ஒரு பென்சில் வச்சு வரைவாங்க, ரோஸ் வந்து வரைவாங்க. அப்படி வரையும் போது தான் அந்த நெக்லஸும் இன்க்ளூடா இருக்கும் உள்ள. ஆனா வந்து ரோஸ் வந்து இப்படி இருக்க மாட்டாங்க, அங்க வேற மாதிரி இருப்பாங்க, சூப்பரா இருப்பாங்க. ஓகே, நான் வேற மாதிரி சூப்பரா இருப்பாங்க. இல்லைங்க, அந்த சீன் நல்லா இருக்கும். ஆனா இந்த சீன் உனக்கு மட்டும் இல்ல, உலகத்துல இருக்க எல்லா பசங்களுக்கும் பிடிக்கும். ஆனா கார் சீன் தான் எனக்கு ரொம்ப மிஸ் பண்றேன். காரே காணோம். ஓகே, அதாவது டைட்டானிக் கப்பல் எவ்வளவு ஃபேமஸோ அதே மாதிரி இந்த காரும் ஃபேமஸ்ங்க. எங்க அந்த கார்? அதை தான் நான் கோவிட்டு இருக்கேன். ப்ரோ இப்ப நீங்க வரையறீங்களா? ப்ரோ நாங்க படுத்துக்கிட்டா உள்ள ஒருத்தன் என்ன பார்த்தா டவுசர் சட்டையெல்லாம் கழட்டிட்டு அமன மாணிக்கிறான். ப்ரோ நான் இங்க நீ ஒண்ணா வரையலடா நானு. வரணும், சும்மா நினைச்சு வரணும். கொஞ்சமாவது ஃபீல் பண்ண விடுறாங்களா? நீ ஃபீல் பண்ற மாதிரி தெரியலையே. என்னங்க படமே ஓட்டிட்டு இருக்காங்க உள்ள. வாவ். எஸ். இப்ப ஒரே நிமிஷம், நீங்க யாரை வரைஞ்சீங்க? அவங்கள பார்த்து உங்களை வரைஞ்சேன். ரோஸ் தானே வரைஞ்ச? ஆமா. அப்ப ரோஸ் தானே இருக்கணும். என்ன கார்டு இருக்கு? ரோஸ் இருக்குன்னு பார்த்தா என்ன கார்டு இருக்கு? அது கொஞ்சம் ஹேரை மட்டும் ஜூம் பண்ணி வரைய ஆரம்பிச்சேன். ஓ, முடிதான் இத்தனையுமா? இது முடி. ஓ, இது பார்ட் 1 ப்ரோ. பார்ட் 2 பார்ட் 3 வரைவேன். எல்லாம் ஒண்ணா சேர்த்து வைக்கணும். அந்த ரோஸ் வருவாங்க. சூப்பர் ப்ரோ. இந்த கிட்ட எங்க எவ்வளவு இருக்கு. நல்லா இருக்கே அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிதானே? அப்படிதான் நினைக்கிறேன். பளபளன்னு இருக்குல்ல. ஆனா ஐயோ ஆடுதுங்க. இங்க வாட்ச்மேன் வந்துருவாருன்னு நினைக்கிறேன். வந்துற போறாங்க. அது ஆல்ரெடி எதுக்கே சத்தம் போட்டாரு. ஓகே, இதுதான் பாத்தீங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய உலகத்திலே மிகப்பெரிய பழமையான கண்ணாடின்னு சொல்ல வந்தேன். அது ஓவரா இருக்கு. அடுத்த இடத்துக்கு போலாம். எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. அந்த கார் சீனும் ஐயோ ரொம்ப நேரம். அமெரிக்கன் மாப்பிள்ள வந்துட்டாருங்க. சில நேரங்கள்ல நானும் இவன மாதிரி வில்லனா தான் இருப்பேன். சாஃப்ட் வில்லனுங்க. இது வில்லன்னா எப்படி சொல்றது, 4 பேர்த்து அடிக்கிறது அந்த மாதிரி வில்லன் இல்லைங்க. ஒரு சூட்சமம். என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணல. எதுவும் இல்லடா, இவர் நார்மல் மனுஷன்டா. ஒருத்தருக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல அழகான பொண்ணை, ஒரு நல்ல நம்மளை பாத்துக்கிற, நம்ம குழந்தைய பாத்துக்கிற, அப்பா அம்மாவை பாத்துக்கிற, நம்மள நல்லா கேர் பண்ணிக்கிற, நாமளும் அவங்க நல்லா பாத்துக்கோம். அந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் எல்லாரும் எதிர்பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி இவரும் வந்து ரோஸ் எதிர்பார்த்திருக்காரு. இவ்வளவு வருஷம் கழிச்சு நாம எதிர்பார்க்கலையா? ரோஸ நீ எதிர்பார்க்கலையா? கட்டி பிடிச்சி அடிச்ச மாதிரி புரியுற மாதிரி பேசுன்னு பார்த்தா கமல் மாதிரி புரியாம பேசிக்கிட்டு வா. நல்ல இல்லைங்க அவரு. எடுத்துக்கலாம். நான் உங்க கூட எடுக்கிறேன்னு நினைச்சிட்டு இருந்தா. இவ்வளவு நேரம் கதறி அழுதுட்டு இருந்தேன் தெரியுமா? ஒரு காரு, வெறும் கார் மட்டும் தான் வச்சிருக்காங்க. அந்த காரு தான் இது. ஆனா அந்த சீன் இருக்குது. புகை மூட்டத்துல ஒண்ணு இருக்கு. அதுதான். எஸ், அது உன்னை சேர்ந்திடவே மீண்டும் பிறந்தேன். அதேதான். இதுதாங்க அந்த காரு. ரொம்ப ஃபேமஸான காருங்க. டைட்டானிக்கை விட ஃபேமஸான காருன்னா இதுதான். எப்படி சொல்ற? இல்லைங்க, இல்ல அது படம் பார்த்தவங்களுக்கு புரியுங்க. ஃபுல் ஹிஸ்டரியும் அப்படியே போட்டுருக்காங்க பாத்தீங்களா? டைட்டானிக்கோட டிக்கெட்டா என்னென்னலாம் தெரியல. டைட்டானிக் டிக்கெட்டா? இல்லைங்க, அது வந்து வெளியே வாங்கின அந்த டிக்கெட் சொல்றியா? 30 ரூபா தான், 70 ரூபா தான் தரேன். இல்ல அது இல்லைங்க. இல்ல டைட்டானிக் பத்தி ஏதோ போட்டுருக்காங்க. என்னன்னு பாருங்க. அப்படியே ஏதாவது படிக்க தெரிஞ்சவங்க படிச்சுங்க, காமிச்சிருங்க. ஸ்டீமர் ட்ரிபிள் ஸ்க்ரூ 45,000 டன்னா. அது வந்து ஆர்எம்எஸ் டைட்டானிக் டெமோலாம் பண்ணிருக்காங்க. அப்போ கொண்டு போய் எங்க இடிச்சு குழியில விட்டாங்க. அதாவது நான் அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா அப்படின்னு வடிவேல் ஒன்று சொல்லுவார் தெரியுமா? அந்த மாதிரிதான் ஸ்பாட்ல நான் இருந்திருந்தேன்னா சுத்தி திருப்பி விடிச்சிருப்பேன். லெஃப்ட் லோடி ரைட் லோடின்ட்டு. ஏய் இதுடா, இது என்னன்னு தெரியுதா? சொல்லு பாப்பா. இது வந்து அந்த கயிறுலாம் சுத்துவாங்கல்ல, அது இல்ல. அப்புறம் ஏங்க என்னங்க நல்லாதாங்க இருக்கு. அந்த கப்பல்ல எல்லாம் வெளியே வச்சிருப்பாங்க. இதுலதான் கயிறை சுத்துவாங்க. அந்த அது என்ன தம்மா துண்டு நங்கூரம் தாண்டா இது. அது
நாங்க அதுக்கான கயிறுங்க இதெல்லாம் சுத்தி வைப்பாங்க. அதுவா பார்த்தா தெரியலங்க. கயிறு சுத்தி வைப்பாங்கடா. கப்பலோட்டி தமிழன் படம் பாத்திருக்கியா? கப்பலோட்டி அந்த படத்துல எல்லாம் அந்த கயிறுலாம் இருக்கும். அப்படியே அந்த மேல அப்படியே அந்த ரெக்கையை விரிச்சு விட்டாங்கன்னு துணியை ஆமா காத்தடிச்சு அப்படியே போட்டை தள்ளிட்டு போகும் தெரியுமா? அது வந்து அதுக்கு அந்த போட்டு பேர் ஏதோ சொல்லுவாங்க. அந்த போட்டுல எல்லாம் இந்த மாதிரி கயிறுலாம் வச்சிருக்க கயிறை கட்டுறக்கு இது மாதிரி வச்சிருப்பாங்க. அப்படியே அடுத்து போயிடலாம். அதாவது ஒருத்தருக்கு தெரியல அதாவது ஒருத்தருக்கு ஒண்ணு தெரியலனா அப்படி வச்சு மழுப்ப வேண்டியது. ஜாக்லாம் அப்புறமே பாத்துக்கலாங்க. கப்பல் பாருங்க நிறைய ஹிஸ்டரி இருக்குங்க சுத்தி. ஆக்சுவலா நீ இவ்வளவு நேரம் விக்கிபீடியால ஒன்னு படிச்சிட்டு இருந்த தெரியுமா? அது இங்கேயே போட்டுருக்காங்க. விக்கிபீடியால இருக்கா லைனே தான். ஜாக் ஐ அம் ஃளையிங். இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். எஸ் ஐ அம் ஃளையிங். எஸ் ஃளையிங். ஆமாடி பறக்கறடி. அது தவிர வேற எதுவும் வராதுங்க. அங்கதான் கேமராமேன் கேமரா எடுத்துருக்க. ஜேம்ஸ் எடுத்துருக்கான்ல. ஜேம்ஸ் கேமரா அங்க தான் பண்ணிட்டு இருக்காரா? ஆமா. அப்புறம் அவன் வாக்கி டாக்ல ரஜாக் அவரை ஒழுங்கா மூட எடுத்துங்க. மூட சொல்லுங்களா? தம்பி முதல்ல போட வேண்டியதை போடுங்க. கண்ணு ரெண்டு கூசுது. லவ்லியா பேசுங்கம்மா. ஓகே 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 சாரி ரெடி ஓகே ஓகே. ஜாக் ஐ அம் ஃளையிங். எஸ் யூ ஃளையிங். பறக்கறேன் ஜாக். தமிழ்ல ஒரு வாட்டி. தமிழ்ல ஒரு வாட்டி. வாங்க அப்படி அப்ப நான் என்ன சொல்லுவோம்? பறக்கறியா அப்படின்னு கேக்குறோம். பறக்கறியா அப்படி கேட்க கூடாது. பறக்கறியா அது தமிழ் கலந்து இங்கிலீஷ்ல கேட்கணும். பறக்கறியா அதேதாங்க. பறக்கறியா எப்படி பறக்கறியா? இந்த சோப்புல இப்படியே பேசிடுமா கம்முனு? ஹே ரோஸ் வாங்க இந்த சைடு என்ன தெரியுமா இருக்கு? அதாவது ஜேம்ஸ் கேமரா வந்து படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ரிசர்ச் பண்ணாருங்க. அதாவது என்னென்னலாம் இருக்கு, கடலுக்குள்ள என்னென்ன உயிரினங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கு, என்ன மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தா. அது வேற மேட்ரு. படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பல ரிசர்ச் பண்ணி தான் வந்து இந்த படத்தையே வந்து மேக் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா கதையில வந்து ஒரிஜினல் கதையில வந்து அந்த மாதிரி லவ் ஸ்டோரி இல்லையாமா. இந்த அது இல்லையா? அப்ப இத்தனை வருஷமா நான் ஏமாத்தப்பட்டிருக்கேன். ஆமா ஏமாத்தப்பட்டிருக்கீங்க. அதாவது ஒரிஜினல் லவ் ஸ்டோரி அந்த கதையில இல்ல. கப்பல் இப்படி ஒரு கப்பல் போயிருக்கு, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு மட்டும்தான் இருக்கு. இது எல்லாமே ஜேம்ஸ் கேமரா வச்ச ஒரு மேஜிக் தான் வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து டைட்டானிக் சொன்னா உனக்கு என்ன ஞாபகம் வரும்? ஜாக் ரோஸ் அவ்வளவுதான். அந்த மாதிரி தான். ஆனா மித்தபடி ஒரு சில கேரக்டர்லாம் வந்து பாத்தியா அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரியல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சதுல பாருங்க இதுல வந்து நீர்மூழ்கி கப்பல்ல உள்ள போயிட்டு எல்லாமே எடுத்தது இதெல்லாம். ஆமா நம்ம படத்தோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த இடம் தான் வந்து மனசு பத்திரமா வச்சுக்க. சரி ஐயோ அது என்னங்க மனசு பதப்படுத்தி வச்சு கேட்கலாம். பதப்படுத்தி இல்லடா. ஐயோ இவன் கேட்டது எனக்கு மறந்துருச்சு. இல்ல மனச ஐயோ நல்ல வார்த்தைங்க அது. நல்ல வார்த்தை லைட்டா வச்சுக்கோங்க. டேய் ப்ரோ எடுத்து கொடு ப்ரோ அந்த வார்த்தைய. இந்த இடத்துல தான் மனச வந்து அடுத்த லைன் அப்புறட்டா கட் பண்ண. சரி இப்போ நான் வந்து படத்தோட கிளைமேக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த சீன் இருக்க செட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் கிளைமேக்ஸ்ல வந்து அந்த என்ன பண்ணுவாங்க இந்த சீன் நான் இருக்கா உனக்கு? எல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ஐயோ நம்ம எல்லா இடத்துலயும் உனக்கு அதே தான். இல்ல ஆக்சுவலா இந்த அதாவது பார்க்காதவங்க படம் பார்க்காதவங்களுக்கு சொல்றேன். அதாவது படம் பார்க்காதவங்களுக்கு இந்த சீன்ல தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெண்ணுக்காக ஒரு ஆண் வந்து தன்னோட உயிரையே விடுவாங்க அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு சீன் தான் இந்த சீன். ஆனா உண்மையிலுமே இந்த சீன் வந்து கிளைமேக்ஸ்ல நம்மளே ஒரு மாதிரி ஆயிக்குன்னு வச்சுங்களேன். அந்த கப்பல்ல தான் தப்பிச்சு சாரி போட்ல தான் தப்பிச்சு போவாங்க. அந்த மாதிரி போட்ல தான் தப்பிச்சு போவாங்க. ஐயோ இந்த இத பாக்கும்போது அந்த இடத்துக்கே போற மாதிரி இருக்குல. அந்த படத்துல அந்த சீனுக்கு போற மாதிரியே இருக்கு. ஒவ்வொரு சீனும் அப்படியே அந்த அந்த படத்தோட ஒவ்வொரு சீனும் நம்மள அப்படியே ஞாபகப்படுத்திக்கிட்டே வருது. அந்த சீனுக்குள்ள கொண்டு போயிட்டே இருக்குல்ல. ஆனா கரெக்டா இந்த இடத்துல நான் இத பாக்கும்போது அந்த சாங் மியூசிக் போட்டாங்க பாத்தியா? இங்க லைவா போட்டுருக்காங்க மியூசிக். ரைட்டா கண்ணுல தண்ணியே வர மாதிரி ஆயிருச்சுங்க. ஆக்சுவலா இந்த எக்ஸிபிஷன் இந்த செட்டுக்குள்ள வந்தீங்கன்னா பின்னாடி பேக்ரவுண்ட்ல படத்தோட சீனையும் ஓட்டி விடுறாங்க, பாட்டையும் அப்பப்போ போட்டு விடுறாங்க. அதுவே ஒரு குட் வைப். உங்களுக்கு அப்படியே இந்த டைட்டானிக் படத்துக்குள்ளேயே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. ரியலா இருக்கு. பட் அதை நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு ஜாலியா பாத்தீங்கன்னா அது இருக்காது. அந்த சாங்கை கேட்டுக்கிட்டு நீங்க அந்த இடத்துல இருக்க மாதிரி இமேஜின் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இவ்வளவு நேரம் ஃபாரின்குள்ள தானே இருந்தா, இப்போ உனக்கு அப்படியே கண்ணை மூடி எங்க கூட்டு போறேன்னு மட்டும் பாரு. மீன் மார்க்கெட் இல்ல ஏங்க கோயில். இப்போ உனக்கு அப்படியே கண்ணை மூடி எங்க கூட்டு போறேன்னு மட்டும் பாரு. வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் மார்க் ஆண்டனி மாமே.